அடிப்படை தொண்டர்களுக்கு பதவிகள் வழங்கப்படாததுதான் கூட்டணி தர்மமா என காங்கிரஸ் மூத்த தலைவர் வேலுச்சாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்கள் பேட்டியளித்த அவர், ப. சிதம்பரத்திற்கும் கார்த்தி சிதம்பரத்திற்கும் மட்டும் பதவி பகிர்வு இருந்தால் போதுமா, இது கூட்டணி தர்மமா அல்லது கருமமா என விமர்சித்தார். மேலும் சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் வந்தால் விஜய் குற்றவாளி என பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என கூறினார். சரி, அரசியல் கட்சி இருக்கு, நான் எம்பியா வரணும்னு சொல்லலை, நான் மந்திரியா வரணும்னு சொல்லலை, ஆனால் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகாரத்தில் வரணும். ஏங்க, ஒரு கோயில் ட்ரஸ்டியா கூட காங்கிரஸ்காரன் வரக்கூடாதா? அப்புறம் என்ன கூட்டணி? ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டி இருக்குல்ல, அதில் ஒரு டைரக்டர் கூட வரக்கூடாதா? ஒரு 10 எம்எல்ஏ 10 எம்பி இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சா நீங்கள்லாம் கட்சி நடத்துறதை விட கலைச்சிட்டு போயிடலாம். அடிப்படை தொண்டர்களுக்கு பதவிகள் வழங்கப்படாததுதான் கூட்டணி தர்மமா என காங்கிரஸ் மூத்த தலைவர் வேலுச்சாமி கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்கள் பேட்டியளித்த அவர், ப. சிதம்பரத்திற்கும் கார்த்தி சிதம்பரத்திற்கும் மட்டும் பதவி பகிர்வு இருந்தால் போதுமா, இது கூட்டணி தர்மமா அல்லது கருமமா என விமர்சித்தார். மேலும் சிபிஐ விசாரணை வளையத்திற்குள் வந்தால் விஜய் குற்றவாளி என பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடாது என கூறினார். சரி, அரசியல் கட்சி இருக்கு, நான் எம்பியா வரணும்னு சொல்லலை, நான் மந்திரியா வரணும்னு சொல்லலை, ஆனால் இந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அதிகாரத்தில் வரணும். ஏங்க, ஒரு கோயில் ட்ரஸ்டியா கூட காங்கிரஸ்காரன் வரக்கூடாதா? அப்புறம் என்ன கூட்டணி? ஏதோ ஒரு பஞ்சாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன கிராமத்தில் இருக்கக்கூடிய கூட்டுறவு சொசைட்டி இருக்குல்ல, அதில் ஒரு டைரக்டர் கூட வரக்கூடாதா? ஒரு 10 எம்எல்ஏ 10 எம்பி இருந்தால் மட்டும் போதும்னு நினச்சா நீங்கள்லாம் கட்சி நடத்துறதை விட கலைச்சிட்டு போயிடலாம்.